ஹாய். இப்போல்லாம் ரேஷன் கடையிலேயே மிஞ்சிடுச்சுங்க. என்னது மேட்ரிமோனி. நல்லா வடிகட்டி வடிகட்டி உன் குடும்பத்துக்கு தான் செட் ஆவா, உன் குடும்பத்துக்கு தான் செட் ஆவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சைடில் புரோக்கர் வந்து போயிருந்தா புரோக்கர் பணம் வந்துடுது. இவங்க இந்த பக்கம் கொடுத்தா அவங்க ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் என்ன, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வரதட்சணை கேட்டால் தயவு செய்து யாரும் கல்யாணமே வேணாம் கூட வீட்டிலே இருந்தவங்க 20 வருஷம் சோறு போட்டவங்களுக்கு வந்து பெற்றவங்களுக்கு மீதி சோறு போட தெரியாதா? எவனையும் நம்பி போய் எதுக்கு நம்ம பொண்ணை இழக்கணும்? இதுக்கோசரம் நான் கல்யாணத்தையும் வெறுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, புரியுதா? கொடுக்குறோம் அதிகபட்சம் உங்கள் சக்திக்கு மீறி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க உங்கள் பொண்ணுன்றதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ இப்போ வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் தாண்டி இப்போ வரதட்சணை குடும்பம் அதிகமாக நடக்குது, ஏகப்பட்டது நடக்குது. நான் கேட்குறேன்னா உங்கள் பொண்ணை வந்து விலைக்கு வாங்கிட்டு போகிறானா அவன்? இல்லை நீங்கள் தான் அவனை விலைக்கு வாங்குறீங்க. ஒரு கல்யாணம் பண்ணி போய் அவன் வீட்டில் போய் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிற வரைக்கும் நம்ம அவன் வீட்டில் குடும்பம் நடத்த போகிறோம் அப்படின்னா அவன் வேலையும் பார்க்கணும், அவன் குடும்பத்து வேலையும் பார்க்கணும், அவனுக்கு 3 வேலை ஆக்கி கொட்டணும், அவன் துணியும் துவைக்கணும், வேலை செய்யணும், எல்லாத்தையும் ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து அவனுக்கு எப்படி நம்ம போய் அங்கே வேலை செய்யறதுக்கு அவனுக்கு லட்சமாக நகை வந்து 10 பவுன் 5 பவுன் 20 பவுன் 100 பவுன், அதுவே பத்தலை 500 பவுன் 600 பவுன் கேட்குற அளவுக்கு. ஏன்னா அவன் மாப்பிள்ளை பெரிய மன்மதர் அவர். அவனுக்கெல்லாம் போயெல்லாம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு செஞ்சு நீங்கள் வந்து இருக்கிறத இன்றைக்கி நீங்கள் ₹1 நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க, நாளைக்கு அவங்க உங்கள்கிட்ட ₹100 எதிர்பார்ப்பான். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், வரதட்சணைன்ற பேரில் உங்கள் குழந்தைங்க நீங்களே சாகடிக்காதீங்க.